சாட்டர்டே மார்னிங் ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு. அடை தோசை தான் ரெடி பண்ணியிருக்கேன். மாவு வந்துட்டு ரெடி பண்ணிவிட்டேன். ஆனியன், கருவேப்பிலை, பெருங்காய பொடி இதெல்லாம் போட்டு அடை தோசை ஊற்ற ரெடி ஆயிடுச்சு. ஒரு சின்ன மிஸ்டேக், நான் ரெகுலராக பண்ணுற ஆக்டிவிட்டீஸில் ஒரு சின்ன மிஸ்டேக் நான் சமையலில் பண்ணிட்டாலும் என் ஹஸ்பண்டுக்கு மட்டும் கரெக்டாக மோப்பம் பிடிச்சி கண்டுபிடிச்சிருவார். அரிசி கொஞ்சம் போட்டிருக்கணும், அது போடல. லைட்டாக போட்டிருந்தா தான் மொறு மொறுன்னு கிறிஸ்பி வரும். அவள் வந்து எடுக்கும்போது மொறு மொறுன்னு எடுத்த உடனே நமக்கு போயிடுது. தவால் வந்து எடுக்கும்போது மொறு மொறுன்னு தவால் வந்து எத்த பிறகு பார்த்தா நமக்கு போயிடுது. தவாவிலே வந்துட்டு தோசைக்கல்லே தொக்கு வச்சு சாப்பிட்டுரு பேசாமல். சூடாக அப்படியே சுட்டுட்டு அதில் அப்படியே உனக்கு மொறு மொறுன்னு வேணுமில்ல. கொஞ்சம் வந்து அரிசி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி சேர்த்தா வந்து அடை தோசை வந்து கிறிஸ்பியாக இருக்கும். கொஞ்சம் இன்றைக்கி சாஃப்டாக தான் இருந்துச்சு. சுடும் போது சுட்டு ஒரு தோசை சுட்டு அடுத்த தோசை சுடுறதுக்குள்ளே அந்த தோசை காலியே ஆகிடுது. இருந்தாலும் வந்து கிறிஸ்பியாக இல்லைம்மா அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் வருது. அப்படியே மார்னிங் டிஃபன் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு வண்டி எடுத்துட்டு லாங் ட்ரைவ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். போகிற வழியெல்லாம் ஒரே பச்சை பசேர்னு கரும்பு, நெல் இதெல்லாம் தான் அப்படியே பார்த்துக்கிட்டு நல்லா நேச்சுரல் காற்றை வந்து சுவாசிச்சுட்டு ஜாலியாக அப்படியே போனோம். அப்படியே போயிட்டு இன்றைக்கான ஃபுல் டேவும் வந்துட்டு வெளியே சுற்றுறது வேலை மட்டும்தான் இன்றைக்கெல்லாம் நடந்துச்சு. அப்படியே டிரைவிங் வந்து எங்களுக்குள்ளே எந்த ஒத்துமை இருக்குதோ இல்லையோ 2 பேரும் வண்டி எடுத்துக்கிட்டு எவ்வளோ லாங் வேணாலும் நாங்கள் போயிட்டே இருப்போம். அந்த ஒத்துமை மட்டும் எங்களுக்குள்ளே நிறையவே இருக்குது.